மதுரையில் தடை செய்யப்பட்ட ஒரு நம்பர் லாட்டரியை ஆன்லைன் மூலம் விற்பனை செய்து வந்த காவலர் உட்பட 3 பேர் கைது செய்யப்பட்டனர். அவர்களிடமிருந்து கார், செல்போன் உள்ளிட்டவை பறிமுதல் செய்யப்பட்டன. இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் பாலமுருகன் இணைப்பில் இருக்கிறார். பாலமுருகன், வணக்கம். காவலர் உட்பட 3 பேர் எப்படி கைது செய்யப்பட்டாங்க? முழு விவரம் என்ன? நிச்சயமாக தமிழகம் முழுவதும் லாட்டரி சீட்டு விற்பனைக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. இதனிடையே தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் சட்டவிரோதமாக கேரளா உள்ளிட்ட பல்வேறு மாநிலங்களில் இருந்து விற்பனையாகும் லாட்டரி டிக்கெட் வாங்கி வந்து துண்டுச்சீட்டு மூலமாக லாட்டரி நம்பரை எழுதி விற்பனை, ஆன்லைன் மூலமாக நம்பரை அனுப்புவது என நூதன முறையில் லாட்டரி விற்பனையும் தொடர்ந்து அங்கங்கே நடைபெற்று வருகிறது. இது போன்று சட்டவிரோத லாட்டரி விற்பனை ஈடுபட்டவர்கள் குறித்து புகாரின் அடிப்படையில் தொடர்ந்து காவல்துறையினர் கைது செய்து வருகிறார்கள். அதன் அடிப்படையில் மதுரை மாநகர் தீர்த்தி குளத்தைச் சேர்ந்த பாலாஜி என்பவர் லாட்டரி சீட்டு விற்பனை செய்ததாக வந்த தகவலின் அடிப்படையில் அவரிடம் தல்லாவளம் காவல்துறையினர் விசாரணை நடத்திய போது ஆன்லைன் மூலமாக கேரளா மாநிலம் லாட்டரிகளை விற்பனை செய்தது தெரிய வந்தது. பாலாஜிக்கு வாட்ஸ்அப் மூலமாக கேரளா லாட்டரி எண்களை மதுரையைச் சேர்ந்த ரஹமத்துல்லா, கனி ஆகிய இருவரும் அனுப்பி வைத்த நிலையில் அதை பாலாஜி தனது நண்பர்களான மதுரை வீரன், பிரகாஷ் ஆகியோருக்கு வாட்ஸ்அப் மூலமாக அனுப்பி வைத்து விற்பனை செய்தது விசாரணை தெரிய வந்தது. இதனையடுத்து சட்டவிரோத லாட்டரி விற்பனை செய்ததாக பாலாஜி, கனி, மதுரை வீரன், ரஹமத்துல்லா, பிரகாஷ் 5 பேர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டது. இதனையடுத்து பாலாஜியும் மதுரை புது பகுதியைச் சேர்ந்த கனி ஆகிய இருவரையும் கைது செய்யப்பட்ட நிலையில் இதில் தலைமறைவாக இருந்த பிரகாஷ் கைது செய்யப்பட்டார். இவர் மதுரை 6வது சிறப்பு பட்டாலியின் படையில் காவலராக உள்ளார். காவலர் பிரகாஷ் 3 ஆண்டுகளுக்கு முன் இதே பிரச்சனையாகவும் கிளப் மற்றும் விடுதிகளில் நடந்த சூதாட்டங்கள் மாமூல் வசூலித்து வந்த புகாரில் சூதாட்டத்தில் ஈடுபட்ட இதனால் 3 ஆண்டுகளுக்கு முன்பு பணியிடை நீக்கம் செய்யப்பட்டார். 6 மாதங்களுக்கு முன்பு மீண்டும் பணியில் சேர்ந்த நிலையில் கிளப்புகளுக்கு சென்று காவல்துறை ரைடு வராமல் பார்த்துக் கொள்கிறேன் என கூறி வசூலில் ஈடுபட்டார். துறை ரீதியான நடவடிக்கை பிறகும் தொடர்ந்து வசூலில் ஈடுபட்டதாக புகார் வந்ததால். விவரங்களுக்கு நன்றி பாலமுருகன்.